Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இந்த வீடியோ எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 2 days before வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த ஃப்ரெட்க்குள்ள நாங்க கார்ல போற வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம். சோ அந்த வீடியோ பார்த்த உடனே என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு எங்க மேல இருக்க அன்புல ரொம்ப சேஃபான்னு கால் பண்ணிருந்தீங்க. தென் எனக்கு தெரியாத இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டு சேஃபான்னு நிறைய வந்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க வந்து ரொம்ப சேஃபா இருக்கோம். தென் வந்து நிறைய பேர் திட்டியும் இருந்தாங்க, ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சியா இருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த ஃப்ளட் வருதுன்னு தெரிஞ்சு நீங்க வந்து கார்ல ஏன் போனீங்க, மணி திமிரு அது இது எல்லாமும் கொஞ்சம் சொல்லி இருந்தாங்க. ஒரு 4 கமெண்ட் அந்த மாதிரி வந்துச்சு. 4 கமெண்ட்ல ஒரு 2 கமெண்ட் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்துட்டு இந்த வீடியோல ஆன்சர் பண்ணிடலான்னு. ஆக்சுவலி ஃபுல் கதை தெரிஞ்சாதான் நாங்க ஏன் அதுக்குள்ள போய் மாட்டோம் அப்படின்னு தெரியும். எங்களுக்கே தெரியாம தான் நாங்க போய் அதுல மாட்டோம். ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஈரோடு போய் நாங்க வந்து 10 days ஆயிடுச்சு. தென் வந்து ரிட்டர்ன் ஆகலாம், சென்னை வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டு பிளான் பண்ணோம். நாங்க வந்துட்டு திங்கக்கிழமை விடிய காத்தால கிளம்பலாம்னு நினைச்சோம். பட் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எல்லாம் கிளம்பிட்டோம். ஒரு 7 நைட் ஆயிடுச்சு. ஈரோட்ல நாங்க வண்டி எடுக்கும்போது மணி 7 ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பயங்கர நெஞ்சு சளி. ஸோ இங்க வந்து எப்பயுமே காமிக்கிற டாக்டர்கிட்ட காமிச்சுக்கலாம். விடிய காத்தால கிளம்புனா மத்தியானத்துக்கு மேல டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஸோ நைட்டா வந்து காலையிலேயே போய் காமிச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் வந்துட்டு சடனா நைட் வந்து கிளம்பிட்டோம். தென் வந்துட்டு சென்னையில எங்க பிளாட்ல இருக்கவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டோம், மழை இருக்கா, எப்படி மழை இருக்குன்னு. இங்கெல்லாம் சுத்தமா மழையே இல்ல, ஜஸ்ட் தூரல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதான் மழை இல்லைல்ல, தியாக்கும் 10 நாள் வந்து ஸ்கூல் லீவ் போட்டாச்சு, சரி போயிடலாம் ஊருக்கு அப்படிங்கறதுல கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 7 மணிக்கு கிளம்பினோம். அப்படியே வந்துட்டு இருந்தோம். சேலம் தாண்டி வந்துட்டு வண்டி வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா சரியான டிராபிக். 1 hour வந்து இன்ச் பை இன்ச்சா தான் வந்து வண்டியே நவுந்துட்டு இருந்தது. ஹோல் எல்லா வண்டியும் சரியான டிராபிக் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்களும் எல்லா வண்டியோட இன்ச் பை இன்ச்சா வந்து நெந்து போயிட்டே இருந்தோம். தென் ஒரு 1 hour வந்து சேம் ஒரே இடத்துல ஹால்ட் ஆயிடுச்சு. எல்லா காரும் எல்லா லாரியும் ஒரே இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னு நிறைய டிரைவர்ஸ்லாம் போய் பார்த்துட்டு கூட வந்தாங்க. யாருக்கும் ஒன்றும் தெரியல. இது வந்து நைட்டு ஒரு 12 அரௌண்ட் 12 o'clock 11 to 12 அந்த மாதிரி 11 இந்த அரௌண்ட் இந்த டைம்ல தான் வந்துட்டு இது வந்து நடந்துச்சு. ஸோ டிரைவர்ஸ்லாம் போய் இறங்கி எல்லாம் பார்த்துட்டுலாம் வந்தாங்க. என்னாச்சு வண்டி, என்ன ரீசன்னே தெரியல. எதுவும் இன்ஃபார்மும் பின்னாடி நியூஸும் வரல. ஸோ இன்னும் பின்னாடி நாங்கள் திரும்பியும் போக முடியாது. ஏன்னா எங்க பின்னாடியும் அவ்வளோ தூரம் வந்துட்டு டிராஃபிக் ஆயிடுச்சு. மேப்ல எடுத்து பார்க்கும்போது இந்த சைடு இவ்வளோ தூரம், இந்த சைடு ஃபுல் ஹெவி டிராஃபிக். தென் வந்து அப்புறம் லைட்டா ஒரு 1 hour வந்துட்டு ஆனதுக்கப்புறம் வண்டி மறுபடியும் லைட்டா மூவ் ஆனதுல சைட்ல ஒரு ஃபுல் லோட்ல வந்து லாரி வந்துட்டு கவுந்து கிடந்துச்சு. அது வந்து அந்த ரீசன்னால வந்து இதா இருக்குமா அப்படின்னு நாங்களே கன்ஃபியூஸ் ஆகி தான் போயிருந்தோம். ஸோ மேபி இந்த ரீசனா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க வந்து அடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சோம். மூவ் ஆக ரோட்ல வந்து தண்ணி தெரிஞ்சிச்சு. இது வந்து நைட் 12 மணினா லைட்லாம் எங்கேயுமே இல்லை. ஸோ ரோட்ல வந்து தண்ணி தெரிஞ்சிச்சு. தென் மழையும் வந்து சடன்லாம் அந்த டைம் பெய்யல. லைட்டா தூரல், ரொம்ப மைனூட் டிராப்ல தூரல் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து நாங்க வந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல தண்ணியா இருந்துச்சு. ஸோ ரோட்ல தான் எல்லா வண்டியும் போகுது, அந்த வழியில தான் நாங்க போய் ஆகணும். ஸோ போயிட்டு இருக்கோம். தென் வந்து கொஞ்சம் தூரத்துல வந்து ஃபுல்லா நான் சைட்ல திரும்பி பாக்குறேன். அந்த வீடியோ வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி சும்மா ஃபன்னுக்கு எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுக்க ஆரம்பிச்சேன், இவ்வளவு தண்ணி அப்படின்னு. அப்புறம் தென் போக தான் வந்து தெரிஞ்சிச்சு கார் வந்துட்டு பாதி கார் வந்துட்டு தண்ணிக்குள்ளதான் போயிட்டு இருக்குன்னு. தென் அந்த ஸ்கூட்டில வந்து ஒருத்தவங்க நின்று கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க. அதை பார்த்தோன்னே என் வீட்டுக்காரருக்கும் வந்து கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஓகே, நடுவுல கார் சிக்குச்சுன்னா அவ்வளவுதான், தண்ணி வந்து இந்த அளவு போகுதுன்னு எங்களுக்கு அந்த வண்டி நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. தென் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்ஜின்ல பின்னாடி வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு. கார் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, வண்டி காலி. தென் நாங்களும் வந்து கையில வந்துட்டு கை குழந்தைய வச்சுட்டு இருக்கேன், தியாவும் தூங்கிட்டு இருக்கான், நாங்க 2 பேர் இருக்கோம். அந்த டைம்ல வந்து எப்படி வந்து எங்களை ரெஸ்கியூ பண்ற வரைக்கும் என்ன பண்ணுவோன்னு எனக்கு வந்து தெரியல. தென் தம்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நெஞ்சு சளி. அதனாலதான் மெயினா வந்துட்டு நாங்க கிளம்பவே ஆரம்பிச்சோம். இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்க வந்துட்டு அங்கேயே இருந்திருப்போம். அட்லீஸ்ட் வேற மாற்றுப்பாதையாச்சும் சூஸ் பண்ணிருப்போம். எங்களுக்கு யாருமே தெரியல. கரெக்டா இந்த விக்கிரவாண்டி டோல் வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து மேலெல்லாம் சேஃபா எடுத்து வச்சிருந்தாங்க. தென் மேபி தெரிஞ்சிருக்கும் போல. ஏற்கனவே நான் பிளாக் பண்ணியிருந்தா நம்ம ஏன் அந்த சைடு வந்திருக்க போறோம்.
ஸோ அதுவும் பண்ணல. தென் போயிட்டோம். எங்கள் வண்டியை வந்து திணற ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உங்களுக்கு அந்த வீடியோலே வந்து தெரிஞ்சிருக்கும். வண்டி வந்து அந்த முக்குன்னு முக்கிட்டு இருந்தது. பட் சேஃபாக எங்கள் வண்டி வந்து கடந்துருச்சு. பின்னாடி அவர் வண்டி என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் புகை வந்துருச்சு. இனி யாரா அந்த டைமில் வந்து கிரெயின் வச்சு தான் அந்த வண்டியெல்லாம் தூக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது, வண்டிக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த பயத்தில் தான் என் வீட்டுக்காரரும் நானும் அப்படியே அந்த அவரு வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே அந்த ஒரு 1-2 மினிட்ஸ்ல வந்து நடந்துருச்சு. தென் கொஞ்சம் தூரம் போனோடனே மறுபடியும் நார்மல் வந்து ஆயிடுச்சு. பட் சைடில் பார்த்தா செம்ம இருட்டா இருந்துச்சு. அதனால எனக்கு வீடெல்லாம் தண்ணியில் நிக்கிற மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு அது இருட்டலையா அப்படின்னு தெரியல. அடுத்த நாள் அன்னைக்கு காலையில வந்து நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு ஃப்ளட் வந்து அந்த ஏரியால தான் இருந்திருக்கு. சென்னை ஃப்ளட் போய் இப்போ அந்த ஏரியால ஃப்ளட்டு அப்படின்னு. ஸோ கிரேட் எஸ்கேப். அன்னைக்கு அந்த காருக்குள்ள எங்கள் கார் வந்து அந்த இடத்துல நிற்காம வந்ததுக்கு. தென் நிறைய பேர் வந்து என்ன கார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு வந்து போலோ வோல்க்ஸ்வேகன் எப்படியோ எங்களை வந்து கரை சேர்த்திருச்சு. தென் இதுதான் வந்து ரீசன் நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து ட்ராவல் பண்ணதுக்கு. தென் தம்பி வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கான். இப்பயும் வந்து செக்கப்புக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கோம். நெஞ்சு சளி ஓவராக இருக்கு. ஒரு 3 months இவ்வளோ நெஞ்சு சளி இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு செகண்ட் டே ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ 2 நாளாக தம்பிக்கு உடம்பு சரியாதனால என்னால் யாருக்கும் வந்து கமெண்ட்ஸ் வந்து ரீப்ளை பண்ண முடியல, என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷேர் பண்ண முடியல. அதனால தான் இப்போ வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து உங்களை வேற வீடியோவில் பார்க்குறேன். பாய்.